வானம் பூமி யாவும் படைத்த வல்ல தேவன் எந்தன் மீட்பர். மாறும் உலகில் அன்பு ஈர்ந்து அணைக்கும் என்னை நிந்தன் கரங்கள். வானம் பூமி யாவும் படைத்த வல்ல தேவன் எந்தன் மீட்பர். மாறும் உலகில் அன்பு ஈர்ந்து அணைக்கும் என்னை நிந்தன் கரங்கள். தொழுகிறேனே உந்தன் பாதம் தொடருவேனே, உம்மை நாளும் சிலுவை நிழலில் வாழ்வு கண்டேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 வரை. தியானத்திற்கான தலைப்பு நாம் மிருகங்கள் அல்ல. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? பிரசங்கி 3:21. மிருகத்தை சுடுவது போல மனிதனையும் சுட்டு போடுகிறார்களே என்று மனம் பேதலிக்கும் போது, மனிதனும் சரி மிருகமும் சரி இவை எல்லாமே ஒரு இடத்துக்குத்தானே போகின்றன என சில சமயம் நாம் அலுத்து கொள்வதுண்டு. அது உண்மைதான். மனுஷனோ மிருகமோ சாகும்போது சரீரம் மண்ணில்தானே புதைக்கப்படுகிறது. இப்படி ஒரு மனுஷன் நினைப்பானானால் தான் நிலையற்றவன் என்ற உணர்வைத்தான் அவன் வெளிப்படுத்துவான். இவ்வுலகை பொறுத்தவரையிலும் நாம் நிலையற்றவர்கள்தான். ஆனால் இவ்வுலகில் வாழுவதற்கென்று தேவன் மனுஷனை படைக்கவில்லை என்பதை மறந்து போவதால் தான் துன்பங்கள் மத்தியில் கசப்புணர்வுக்குள்ளாகிறோம். சாலமோனுக்கும் அன்று அதுதான் நடந்தது. தான் இவ்வுலகை அனுபவிக்க பிறந்தவர் போல வாழ்ந்தார். ஆனால் பின்னர் உண்மையை கண்டு கொண்டார். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என விஞ்ஞானம் பாடம் படித்த போது அது அந்த சிறு வயதில் மனதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் மனிதனையும் மிருகத்தையும் பல விதங்களில் ஒப்பிட்டு பேச கேட்கும்போது தேவனுடைய படைப்பு, அதாவது தேவனை குற்றப்படுத்துவதை உணரக்கூடியதாக இருக்கிறது. சுவாசிக்கும் எல்லா உயிர்களும், கரப்பான் பூச்சி கூட தன்னை காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவாய் பாடுபடுகிறது. ஆம், எல்லா ஜீவன்களுக்கும் உயிர்களுக்கும் வாழ வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவன் நித்தியத்தை நமது இருதயத்திலே வைத்திருப்பதால் வெறும் வாழ்வு அல்ல, நித்தியத்திலே தேவனோடு வாழ வேண்டும் என்ற வாஞ்சையே நம்மை நிரப்பியுள்ளது. ஆனால் அந்த நித்திய வாழ்வுக்காக நமக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. இவை எதுவும் மிருகங்களுக்கு இல்லையே. தேவ பிள்ளையே, நாம் மேன்மையான படைப்புகள் என்பதை அடிக்கடி மறந்து போகிறோம். தேவனோடு உறவு கொள்ளும் ஆவியும், அதை தாங்கி நிற்கும் ஆத்துமாவும், அதை வாழுகின்ற சரீரமும் நமக்குண்டு. நம்மை படைத்தவரோடு நாம் உறவு கொள்கிறோம். ஆனால் இந்த உறவு மிருகங்களுக்கு இல்லை. நாம் சாகும்போது நமக்கு ஆவியை தந்த தேவனிடமே நமது ஆவி செல்கின்றது. ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஆனாலும் ஒரு காரியம், தேவனோடு உறவு கொள்ளும் பாக்கியம் பெற்ற நாம் அதை உதாசீனப்படுத்தி மிருகங்கள் போல வாழ எத்தனிக்க கூடாது. பின்னர் நியாய தீர்ப்பில் நாம் தான் வெட்கப்பட வேண்டி வரும். தேவன் தந்த ஈவாகிய இந்த வாழ்வை தேவனுக்கென்று வாழ அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மோடு நித்தியமாய் வாழவென்று இந்த வாழ்வை ஈவாக தந்திருப்பதால் அதை உமக்கென்றே வாழ கிருபை புரியும். ஆமேன்.